Welcome to our Fair Maths channel. இப்போ நம்ம exercise number 2.8ல third sum பார்க்க போறோம். Find the value of 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 divided by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 whole power 10. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் let sin pi by 10 plus I cos pi by 10 equal to z ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை வந்து z ன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 1 by z equal to என்ன வரும்? இதோட கான்ஜுகேட், அதாவது sin pi by 10 minus I cos pi by 10, இதுதான் 1 by z. அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்? இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 plus z divided by 1 plus 1 by z. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? z plus 1 divided by z வந்துச்சா? இப்போ என்ன வரும்? இந்த z ஒரு பைக்கு கீழே இன்னொரு பை இருந்ததுன்னா இந்த z வந்து மேலே போகும். மேலே போகும்போது இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் இருக்கிறது z. ஸோ தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு zன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு கேட்டது ஹோல் பவர் 10ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ ஹோல் பவர் 10 ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதோட வேல்யூ என்ன? zன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ z பவர் 10 சொல்லி z பவர் 10 சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். z பவர் 10 சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதை என்ன பண்றோம்? z ஓட வேல்யூ என்னது? நம்ம முன்னாடி எடுத்திருக்கிறது sin pi by 10 plus I cos pi by 10 whole power 10. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த I பவர் 10 வெளியில எடுத்துட்டோம்னா என்ன வருங்க? cos pi by, இந்த இது வந்து எங்க வரும்? இங்க வந்துடும். cos pi by 10 minus sin எப்படி வந்துச்சு அப்படின்னா அதாவது I into I ஸ்கொயர் ஆயிரும், அதாவது பிளஸ் ஆயிரும். I ஸ்கொயர்ங்கிறது என்னது? பிளஸ் ஆயிரும். ஸோ இது வந்து மைனஸ் ஆயிடுச்சு. I sin pi by 10 ஹோல் பவர் 10 சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ I பவர் 10 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? I power 8 into I squared. I power 8 வந்து என்னது? 1 நமக்கு தெரியும். I squared into cos pi by 10 minus sin pi by 10 whole power 10 by de Moivre's theorem படி, அதாவது de Moivre's theorem படி என்ன வரும் அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதிருக்கோம்? I squared வேல்யூ -1 cos, அதாவது இங்க என்ன இருக்கு? பவர் என்ன இருக்கோ? cos 10 pi by 10 minus I sin, இந்த பவர் என்ன இருக்கு? 10 pi by 10. இதுதான் என்னது? de Moivre's theorem படி இதை எழுதியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ -1. இப்போ என்ன ஆகும்? இங்க 10 கேன்சல் ஆயிருக்கும். ரிமைனிங் இருக்கிறது என்னது? cos pi plus I sin pi. இந்த 10 கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த வேல்யூ என்னது? -1. cos pi plus I sin pi equal to என்னது? -1. அப்ப -1 into -1 என்ன ஆகும்? +1. இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிச்ச வேல்யூ. நம்ம அவங்க கேட்டிருந்ததுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்குங்க.